சகலத்தையும் உண்டு பண்ணி பூமியையும் அதில் உள்ள சகலத்தையும் வானங்களையும் உண்டு பண்ணி நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு இன்றும் என்றும் துதி கனம் மகிமை உண்டாவதாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் அடியேன் பேச போகிற வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளில் உங்களுடைய மனதுகளை அதை விதைத்து இந்த வாரத்தில் நீங்கள் அசை போடும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று விருப்பப்படுகிறேன். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு சபை ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஒரு 6:30, 7, 7:30, 7:45 எழும்பி காலையில் கஷ்டப்பட்டு நாம் சபைக்கு வருகிறோம். வரலைன்னா எல்லாரும் கேட்பாங்க, ஏன் வரல? மதன் பிரதர் கூப்பிடுவார். சுற்றி இருக்கிறவங்க, நீ கிறிஸ்தவனாச்சு, ஏன் சபைக்கு போகலை? கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்து விட்டேன், அதனால் நான் சபைக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா காலையில் நான் சபைக்கு போகணும். அப்படிப்பட்ட ஒரு அடுத்தவர்களுடைய நிந்தனையினால் அல்லது ஒரு கட்டாயம், அடுத்தவர்கள் என்னை பார்க்கிறார்கள், அடுத்தவர்கள் என்னை கேள்வி கேட்கப் போகிறார்கள், அதனால் நான் செய்ய வேண்டும். ஒரு வாரம் போகலன்னா கூப்பிடுவாங்க, கேட்பாங்க. மனிதன் எப்பொழுதுமே 4 பேர் 5 பேர் நம்மளை பார்க்கிறார்கள் என்றால் உடனே கவனமாக நான் என்ன உடை போட்டிருக்கிறேன், எப்படி நடக்கிறேன், என்ன கலர் ட்ரெஸ் போடுறேன், சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு வர்றதில்ல. கோவிட் டைமில் நம்ம வீட்டில் இருந்திருப்போம், வேஷ்டி கட்டிட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஃப்ரீயாக நம்ம இருந்திருப்போம். அந்த டைமில் நம்ம யோசிச்சிருப்போமா, நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம், ஜீன்ஸ் போட்டுட்ருக்குறோமா அல்லது கோட் போட்டுட்ருக்குறோமா? வெளியே நாம் வரும்பொழுது நம்மளை எல்லாரும் பார்க்கிறார்கள், எப்படி நம்மளை அவர்கள் கவனிக்கிறார்கள், என்ன உடை நாம் போடுகிறோம், என்ன பேசுகிறோம், என்னுடைய செயல் என்னை எப்படி காட்டுகிறது? நான் ஒரு விஷயம் வெளியே வந்து செய்கிறேன் என்றால் 4 பேர் என்னை பார்க்கும் பொழுது நான் அவர்களுக்கு எப்படி என்னுடைய ஆக்ஷன்ஸ் வெளிப்பாட்டுகிறேன்? இந்த நாளில் நான் இங்கே வந்து ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணாமல் சும்மா வந்து நின்றுட்டு இந்த இடத்துல வந்தவுடனே தேவன் எனக்கு கொடுக்கறது அல்ல. நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு தேவனுடைய சிந்தைகளில் பேசுவார். என்ன பேசலாம், எப்படி அதை பேசலாம் என்று சிந்தனையின் மூலம் தேவன் கூடலாமே தவிர இந்த இடத்தில் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து நின்றுட்டு ஏதோ ஒரு கடமைக்காக நேரத்தை கழிப்பதற்கு முன் வருவது அல்ல. இந்த இடத்தில் நான் வருகிறேன் என்றால் இந்த நாளில் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்க இருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறீர்கள். அதை நீங்கள் அசை போட்டு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், ஏதோ வந்து பேசுவது அல்ல. ஏன் இதை கூறுகிறேன் என்றால் தேவனுடைய திட்டம் அநேக நாட்களில் நான் பேசுகிற பொழுது நான் கவனித்திருக்கிறேன். நான் என்ன பேச போகிறேன் என்றது மதன் பிரதருக்கு தெரியாது. நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வர்றேன். ஆனால் மதன் பிரதர் எடுக்கிற பாடல்களோ அல்லது அந்த நாட்களில் கம்யூனியன் மெசேஜ் கொடுக்கிறதோ ரொம்ப ஒரே மாதிரி இருக்கும். அநேக நேரத்தில் நான் கவனித்திருக்கிறேன். 1 வாரம் முன்னாடி அல்லது 2 வாரம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுற மெசேஜ் அந்த நாளில் அடுத்தவர்கள் பேசுகிறதோ அல்ல பாடல்கள் எடுத்துறதிலோ ஒன்றி இருக்கிறது என்றால் தேவனுடைய திட்டம் அந்த நாளில் என்ன நமக்கு உணவாக வேண்டுமோ அதை தேவன் செய்கிறார் என்று அநேக நேரத்தில் உணர்கிறேன். அதற்காக தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசித்து மறுபடியும் இந்த தலைப்புக்குள்ளாக வரலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 3:20 நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடில் பக்கம் 266வது பக்கம், எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. முதல் 3 வார்த்தைகள் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும். இவ்வளோதான் என்னுடைய சிந்தனை இருக்குதுன்னா முன்னாடியே நான் இந்த வசனத்தை கோடிட்டு காட்டியிருக்கிறேன். என்னுடைய சிந்தனை
மேக்ஸிமம் நம்ம என்ன ஒரு படத்தில் மேஜிக் பார்த்துருப்போம், அல்லது சூப்பர்மேன் பார்த்துருப்போம், ஸ்பைடர்மேன் பார்த்துருப்போம், பறந்து அங்கங்கே போகிறத பார்த்துருப்போம். அவ்வளோதான் உன்னுடைய சிந்தனை. ஆனால் இந்த வசனம் எப்படியாக கூறுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற, ஐயோ இந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், இதெல்லாம் யார் எப்படி காப்பாற்ற முடியும், அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கை முடிந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது என்று நம்மளுடைய நினைவு இருக்கிற வேளையில் அதற்கும் மிஞ்சி கிரியை செய்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மறுபடியுமாக இந்த தலைப்புக்குள்ளாக நான் வருகிறேன். நான் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லாரும் கேட்கிறீர்கள். நான் என்ன பேச வேண்டும் என்பது யோசித்து கவனமாக நான் பேச வேண்டும். மனிதன் 4 பேர் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் மிகவும் கவனமாக அவன் நடக்கிறதும் பேசுகிறதும் அவனுடைய இயல்பாக இருக்கிறது. யாருமே பார்க்கல என்றால் உடனே நம்ம பாட்டுக்கு போவோம். பொதுவாக வண்டியில் போயிட்டுருக்குறோம் என்றால் ஒரு இடத்துல போலீஸ் நிற்கிது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வரைக்கும் ஹெல்மெட் போடாமல் இருப்போம். அல்லது நமக்கு தெரிகிற வழி யாருமே நிற்க மாட்டாங்கன்னா ஹெல்மெட் போடாமல் நம்ம பாட்டுக்கு கேஷுவலாக போவோம். அதுதான் ஒரு மனித இயல்பு. நம்மளை யாரோ கவனிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும் பொழுது ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கோட் போடுவோம், டை போடுவோம். யாருமே பார்க்கல, வீட்டில் தான் இருக்கிறேன்னா நம்ம பாட்டுக்கு நார்மலாக இருக்க போகிறோம். தேவன் இடத்துலேருந்து மறைய முடியுமா? தனியாக நான் வீட்டில் இருக்கிறேன், என்னுடைய அறையில் இருக்கிறேன், இந்த தெருவை விட்டு வேறொரு தெருவில் நான் வீடு போட்டு இருக்கிறேன், அல்லது இந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு நான் சென்று இருக்கிறேன், நாகர்கோவில் வேண்டாம் வேற ஒரு ஊருக்கு போகிறேன், அல்லது இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டே வேணாம் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் உட்காந்துருக்கிறேன், அல்லது இந்த ஸ்டேட் தமிழ்நாடே எனக்கு வேண்டாம், மேலே ஆந்திராவில் போய் நம்ம இருக்கலாம், அங்கே நமக்கு யாருக்குமே தெரியாது, யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்க போகிறதில்ல, என்னுடைய நண்பர்கள் இருக்க போகிறதில்ல, நாட்டை விட்டு கூட நாம் சென்று விட்டு யாருமே ஒரு தெரியாத இடத்திற்கு, நம்மை அறியாத ஒரு இடத்திற்கு நாம் செல்லலாம். ஆனால் எங்கே போனாலும் தேவன் எங்கேயும் எப்போதும் நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். அதான் இந்த நாளினுடைய தலைப்பாக நான் எடுத்திருக்கிறேன். தேவன் எங்கேயும் எப்போதும் நம்மளை காண்கிறவர். எங்கே போனாலும் எந்த வேளையிலும் தேவன் நம்மளை காண்கிறவர். இந்த தலைப்பை சொன்ன உடனே அநேகருக்கு எந்த நபரை குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம் என்று ஒரு சின்ன க்ளூ கண்டிப்பாக கிடைத்திருக்கிறோம். நாம் சின்ன பிள்ளையிலிருந்து சண்டே கிளாஸுகளிலோ அல்லது நம்முடைய அப்பாக்களோ அம்மாக்களோ நம்முடைய உறவினர்களோ நமக்கு கூறின ஒரு நபர் யோனா. யோனாவை குறித்தும் இன்னொரு நபரை குறித்தும் 2 நபர்களை குறித்து இந்த நாளில் நாம் பார்த்துவிட்டு வீடுகளுக்கு செல்லலாம் என்று விருப்பப்படுகிறேன். யோனா வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1072 பக்கம், பழைய ஏற்பாடில் 1072 பேஜ், த புக் ஆஃப் ஜோனா. யோனாவின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யோனாவின் புஸ்தகம் 48 வசனங்கள் கொண்டது. 4 அதிகாரம் இருக்கிறது. 4 அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நீங்கள் சேர்த்து விட்டால் 48 வசனம் இருக்கிறது. இந்த நாளில் நாம் வேத வாசிப்புக்கு என்று எடுத்த அதிகாரத்தை விடவும் குறைந்த வசனங்களை கொண்ட ஒரு புஸ்தகம். 48 வசனம் கொண்ட இந்த புஸ்தகம் சின்ன புஸ்தகமாக இருந்தாலும் அநேக ஆழமான கருத்துக்களை உடையது. ஆனால் இந்த நாளில் நாம் தலைப்புக்கு ஏற்றபடி தேவன் எங்கேயும் எப்பொழுதும் நம்மளை காண்கிறவர் என்ற தலைப்பின்படி முதல் ஒரு 11 வசனங்கள் வரை நாம் இந்த நாளில் தியானித்து அடுத்த பகுதிக்குள்ளாக செல்லலாம். யோனாவுக்கு இந்த 2வது வசனத்தில் தேவன் தெளிவாக நேரடியாக ஒரு கட்டளையை கூறுகிறார். வாசிக்கிறேன். 2வது வசனம் இப்படியாக இருக்கிறது: நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். தெளிவாக நேரடியாக புரியும்படி தேவன் ஒரு கட்டளையை யோனாவுக்கு கொடுக்கிறார்.
நீ எங்கு செல்ல வேண்டும்? நினிவேவுக்கு செல்ல வேண்டும். அங்கே போய் என்ன பண்ணணும்? அதற்கு விரோதமாக பிரசங்கி. ஏன் அதை செய்ய வேண்டும்? ஏன்னா அவர்களுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் எட்டினது. தெளிவான கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூறுகிற ஒவ்வொரு வசனங்களை நீங்கள் தியானித்து ஒப்பிட்டு பார்த்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு புரிகிறதான ஒரு தமிழ் வேதாகமும் இருக்கிறது, நம்மளுடைய மொழியில் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் என்னை மாதிரி தமிழ் கஷ்டம் அப்படின்னா ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலமும் கஷ்டம் என்றால் மொபைல் ஃபோன்களில் எளிதில் என்ன அதனுடைய அர்த்தம் என்று கேட்கிறதற்கு கமெண்ட்ரி வருகிறது. அதுவும் ரொம்ப கஷ்டம்னா நீங்கள் கூப்பிட்டு கேட்ட உடனே உங்களுக்கு அது என்ன வசனம், என்ன அதில் சொல்லுகிறார், எதற்காக அந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கு சபை உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். யோனாவுக்கும் இந்த வேளையில் ஒரு கட்டளை நேரடியாக வருகிறது. நினிவேவுக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் எட்டினது என்றார். தேவனுடைய சித்தம் அவருக்கு என்னவாக இருக்கிறதுனால் நினிவேவுக்கு போய் இதை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் என்ன செய்தார்? நினிவே இடது பக்கம் இருக்கிறது என்றால் அப்படியே வலது பக்கம் ஆப்போசிட்டாக தர்ஷீஷ் இடத்துக்கு போய் தேவனுடைய சித்தம் அதற்கு ஆப்போசிட்டாக, அதற்கு எதிர் மாதிரியாக கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் புறப்படுகிறார். வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஒருவேளை அந்த இடத்தில் போய்விட்டால் தேவன் என்னை இந்த வேலையை சொல்ல மாட்டார், அவருடைய சித்தத்திலிருந்து நான் விலகி போய்விடலாம் என்று அவர் நினைத்து அந்த கப்பலில் ஏறுகிறார். ஆனால் தேவன் எங்கேயும் எப்போதும் நம்மளை காண்கிறவர். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகி போகிறோம் என்றால் முதலில் என்ன நடக்கும்? யோனாவுக்கு என்ன நடந்தது? 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இதை ஒப்பிட்டு கொண்டு வாருங்கள். தேவனுடைய சித்தம் இன்னதாக இருக்கிறது, அதை விட்டு நான் விலகி போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் கப்பல் உடையும் அளவு என்று பயந்து போகிற ஒரு பெருங்காற்று, ஒரு புயல் வரும். அதை தேவன் கொடுப்பார். நாம் என்ன பண்ணுவோம்? இன்னும் அவரை விட்டு விலகி போகிறதற்கு நாம் முற்படுவோம். ஏன் அது வந்துச்சு? ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி ஏன் இந்த வாழ்க்கையில் எனக்கு நடக்குது, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், என்னுடைய வாழ்க்கை எங்கு போய் கொண்டு இருக்கிறது, நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறேனா அல்லது நான் தர்ஷீஷுக்கு போய் கொண்டிருக்கிறேனா? தர்ஷீஷுக்கு போகும்பொழுது தேவன் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் புயலை ஏற்படுத்துவார். 4 முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தின் மேல் எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடே ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டவர்கள்
யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். இந்த 10வது வசனத்தை தான் நீங்கள் நினைப்பூட்ட வேண்டும். ஒரு கஷ்டம் நடக்கிறது, எல்லாரும் கேட்கிறார்கள் எதற்கு என்னவென்று. ஆனால் அவன் அறிந்திருந்து 10வது வசனத்தில் கூறுகிறான் யோனா, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாமல் விலகி போகிற ஒரு யோனா, ஏன் இது நடக்குது, எதுக்கு நடக்குது என்று தெரியாமல் இல்லாதபடிக்கு 10வது வசனத்தில் கூறுகிறார், கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன். அதை நம்முடைய வாழ்க்கையிலும் நான் யோசிக்க வேண்டும். ஒரு கஷ்டம் வருது என்றால் தேவனிடம் விலகி போகிறதல்ல. ஏன் இதை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்? ஏதோ நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கிறேனா, அல்லது தர்ஷீஷுக்கு சென்று கொண்டிருக்கிறேனா? புயல் வந்தவுடனே நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை விட்டு நாம் விலகி போகிறதல்ல. தேவன் அந்த புயலை உங்களை அழிப்பதற்கு இல்லை. யோனாவை இங்கு அழிக்க முடியும் என்றால் எளிதாக அந்த கப்பல் உடைந்தோ அல்லது ஏதோ செய்து யோனா அழிந்திருக்க முடியும். ஆனால் யோனாவை அழிக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. யோனா என்ன செய்கிறான்? ஏன் தேவன் கோபம் இருக்கிறார்? அறிந்து கொள்வதற்கு அந்த புயல் முற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும்பொழுது என்ன நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் என்று அறிந்து யோசித்து தேவனிடத்தில் திரும்புவதற்கு முற்பட வேண்டும். பின்பதாக நிறைய வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் வீடுகளில் வாசிக்கலாம். ஆனால் நம்மளுடைய தலைப்பு இந்த 10 வசனத்தோடு நான் யோனாவின் புஸ்தகத்தில் நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக 2வது வேதாகமத்தில் நாம் பார்க்கிற ஒரு நபர் தேவனுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றி செங்கடலை தேவனுடைய பலத்தின் மூலம், தேவனுடைய வல்லமையின் மூலம் பிளந்து தேவனுடைய சித்தத்தை செய்த ஒரு மோசே. யாத்ராகமம் வேதாகமத்தின் 2வது புஸ்தகம், யாத்ராகமம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோனாவை நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய கட்டளை கூறப்படுகிறது, அந்த கட்டளைக்கு எதிராக அவர் போகிறார். ஆனால் இங்கு மோசேயினுடைய ஆரம்ப காலத்தில் என்ன நடக்கிறது என்றால், அவர் ஒரு தவறு செய்கிறார். அந்த தவறினுடைய கான்சிக்வன்ஸ் அவருக்கு நடந்துடக்கூடாது, என்னை எல்லாரும் பிடித்து அந்த தவறினால் எனக்கு தீங்கு நடக்கக்கூடாது என்று அவர் ஓடி போகிறதை நாம் பார்க்க முடியும். 2வது அதிகாரம், யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 2:11 முதல் 15, பக்கம் 70வது பக்கத்தில் இருக்கிறது. மன்னிக்கவும், 71வது பக்கத்தில் இருக்கிறது. யாத்ராகமம் 2:11 முதல் 15 வசனங்களை வாசிக்கிறேன். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதராக எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். அவர் தன்னுடைய சகோதரர்கள்
அறிந்து அவர்களுடைய சகோதரர்களை ஒரு எகிப்தியன் கஷ்டப்படுகிறதை அறிந்து அந்த எகிப்தியனை கொன்று போடுகிறார். 40 வருடம், ஏறக்குறைய 40 வருடம் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்த இந்த மோசே தன்னுடைய சகோதரர்கள் யார் என்று அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய முற்படுகிறான். அந்த உதவி செய்கிறதுனால் அந்த பிரச்சனை வெளியே தெரிந்துவிட்டு எல்லாரும் என்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்து 15வது வசனம், பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். யோனா கட்டளைக்கு பயந்து அந்த கட்டளைக்கு எதிராக செல்கிறார். இங்கு மோசே அவர் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் தப்பி ஓடி மீதியான் தேசத்திற்கு செல்லுகிறார். மீதியான் தேசத்தில் அவருடைய குடும்பம் நடக்கிறது. 40 வருடம் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டும் அவருடைய வாழ்க்கையை இந்த மீதியான் தேசத்தில் அவர் செலவழிக்கிறதை நாம் அடுத்த வசனங்களில் நாம் வாசிக்க கொள்ளலாம். 40 வருடம் ராஜ வாழ்க்கையை வாழ்கிறார். 40 வருடம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறீர்கள் என்றால், திடீரென்று ஒரு முள்செடி தீ எரிகிறது. அதை மோசே காண்கிறார். முட்செடியில் தீ எரிகிறது. ஆனால் அந்த முட்செடி எரிந்து போகவில்லை, அது அப்படியே பட்டு போகாமல் இருக்கிறது. பேர்னிங் புஷ். 7 முதல் 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், அந்த பேர்னிங் புஷ் கர்த்தர் என்று அறிந்திருக்கிறார். 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற உன் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எகிப்தியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்போதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்ததியில் எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிறதையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். 80 வருடம் அவருடைய வாழ்க்கையில் முடிகிறது. 40 வருடம் ராஜ வாழ்க்கையில் இருந்தவர் 40 வருடம் தன்னுடைய குடும்பத்தை ஆடுகளை மேய்த்து வாழ்ந்து வந்தவர் திடீரென்று தேவன் முற்பட்டு, நீ மறுபடியும் போய் அவர்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும். அதே நபர்களுக்கு, அதே ஜனத்திற்கு காப்பாற்ற முயன்ற அந்த மோசே அவர்களிடத்திலிருந்து பயந்து 40 வருடம் கழித்த பின்பதாக மறுபடியும் தேவன் அவர்களை நீ போய் காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். என்ன நடக்கிறதுனா, 5 வாட்டி எக்ஸ்கியூசஸ். இல்லை, இது வேண்டாம், அது வேண்டாம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொரு 5 முறைகளும் மோசே தேவனிடத்தில் முறையிடுகிறார். வசனங்களை நான் வாசிக்கிறேன். 3:11 முதலாவதான எக்ஸ்கியூஸ். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம்? அவரிடத்தில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கிறது? தேவன் எனக்கு கூறுகிறார் என்ற ஒரு பலம் இல்லாதபடிக்கு என்னிடத்தில் என்ன பவர் இருக்கிறது என்று முதலாவது கேள்வியை, முதலாவது சாக்கு போக்கை மோசே இங்கு கூறுகிறார். அடுத்தபடியாக 3:13 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? இரண்டாவது கேள்வியாக, இரண்டாவது எக்ஸ்கியூஸாக அவர்களிடத்தில் போய் நான் என்ன சொல்லுவேன்? என்னை எப்படி அவர்கள்
கேட்கப் போகிறார்கள், நான் எப்படி அவர்களை நம்ப வைப்பேன்? அடுத்த எக்ஸ்கியூஸாக கூறுகிறார். அந்த அவ்வளோ வசனம் அந்த 3வது அதிகாரம் முழுவதுமாக தேவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறி, மறுபடியுமாக 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் 3வதான எக்ஸ்கியூஸ். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். 3வதாக, என்னை யாருமே நம்ப மாட்டாங்க, நீ கர்த்தர்கிட்ட பேசல என்று மறுபடியுமாக என்னிடத்தில் சொல்லுவார்கள் என்று 3வதாக மறுபடியுமாக மோசே இங்கு தேவனிடத்தில் சாக்கு போக்கை கூறுகிறார். 4வதாக மறுபடியும் அதிகாரம் 4:10 வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். 4 முறை மறுபடியுமாக தேவனிடத்தில் சாக்கு போக்கு கூறுகிற இந்த மோசையை நாம் பார்க்கிறோம். எனக்கு பேச முடியாது, எனக்கு திக்குவாயி, நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, எனக்கு பலம் இல்லை, நான் ஏமாத்திரம், என்னை நம்ப மாட்டாங்க. ஒவ்வொரு எக்ஸ்கியூசஸாக தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகிறதற்கு மோசே இங்கு கூறுகிறதை பார்க்க முடியும். இவ்வளவு 4 இதையும் சொல்லி அவர் நிற்கவில்லை. 5வது கடைசியான எக்ஸ்கியூஸ் சொல்லும் பொழுது தேவன் இங்கு கோபப்படுகிறார். 4வது அதிகாரம் 13வது வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். இங்கே தான் தேவன் கோபப்பட்டு அடுத்தடுத்த வசனங்களில் மறுபடியுமாக மோசேக்கு சொல்லுகிறார். தேவனுடைய சித்தம், மறுபடியுமாக நான் கூறின மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தேவனுடைய சித்தம் இன்னதாக இருக்கிறது. நாம் யோனாவில் பார்த்தோம். யோனாவை நினிவேவுக்கு போக சொன்னால் அவர் தர்ஷீஷுக்கு ஓடி போய் பயந்து கொண்டிருந்தார். தேவன் எங்கேயும் எப்போதும் காண்கிற தேவன். இங்கு மோசேக்கு இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது 5 முறை சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு, எனக்கு பலன் இல்லை, நான் ஏமாத்திரம், எனக்கு தெரியாது, என்னை நம்ப மாட்டார்கள், எனக்கு பேச முடியாது, எனக்கு அது முடியாது, இல்லை நீங்கள் வேற யாரை அனுப்புங்கன்னு 5 முறை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இல்லை, முடியாது, பண்ண முடியாது, எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்துக்கு விலகி ஓடுகிறவர்கள் அல்லது செய்ய முடியாது என்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறோமா? 2 தீமோத்தேயு புதிய ஏற்பாடு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 299வது பக்கத்தில் இருக்கிறது. புதிய ஏற்பாடு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் தமக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். அனைத்தையும் அறிந்த தேவன், நம்மளை உண்டு பண்ணின தேவன், நமக்கு என்ன தேவை, என்னுடைய முடி கூட எத்தனை இருக்கு என்று எண்ணுகிற தேவன், அப்படிப்பட்டவருக்கு எனக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன பலன், என்னால் என்ன முடியும், இது என்னால் செய்ய முடியுமா முடியாதா, எனக்கு இது பலன் இருக்குதா, கண்டிப்பாக அறிந்த தேவன். அப்படி இருக்கும் பொழுது சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டோ அல்லது விலகி ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவனாக நாம் இருக்கிறோமா? இது எல்லாவற்றையும் முழுமையாக கோடிட்டு ஒரு 5 நிமிடம் உங்களிடத்தில் கோடிட்டு காட்ட விருப்பப்படுகிறேன். ஒரு கிறிஸ்தவனாக நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கட்டளை தெரிய வருகிறது, ஒரு வசனம் தெரிய வருகிறது, தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று தெரிய வருகிறது என்ற பொழுதில், அதை நான் செய்யாத பொழுதில் எனக்கு கண்டிப்பாக புயல் வாழ்க்கையில் வரும். கப்பல் உடைகிற அளவிற்கு கஷ்டங்கள் வரும்.
யோனாவை இந்த நாளில் நாம் பார்த்தோம். மோசே குறித்து நாம் இந்த நாளில் பார்த்தோம். சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டோ அல்லது தேவனுடைய சித்தத்தை இருந்து விலகி ஓடுகிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் புயல்கள் வரும். ஒவ்வொரு பொழுதிலும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து விலகி போகிறீர்கள் என்றால், ஒவ்வொரு பொழுதிலும் ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் குறைகிறது என்றால், தேவனிடத்திலிருந்து நான் விலகி போய் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பொழுதையும் தேவன் காண்கிறவர். எனால் இந்த நாளுடைய தலைப்பு, தேவன் எங்கேயும் எப்போதும் நம்மளை காண்கிறவர். வேதாகமத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால், ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சித்தம், அவர் என்ன கூறினார், அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, அந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று அவர் தெளிவாக கூறினார். என்ன நடந்தது? அதற்கு மாறாக அவர்கள் செய்தார்கள். மொத்த மனித ஜாதியும் இந்த நாளில் அதனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சிம்சோன் அதிக பலமுள்ள ஒரு மனிதன். ஆனால் தேவனிடத்திலிருந்து விலகி போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையும் என்ன நடந்தது என்று அறிந்திருக்கிறோம். தாவீது ராஜா பாவத்தின் நிமித்தம் கொலை செய்வதற்கும் அவருடைய வாழ்க்கை மாறினது. இச்சை அவருடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகி எங்கு கொண்டு ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு அவரை தூண்டினது. இந்த நாளில் செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக மறுபடியுமாக அந்த தலைப்பை நான் கோடிட்டு காட்டுகிறேன். தேவன் எங்கேயும் எப்போதும் நம்மளை காண்கிறவர். சங்கீதம் 131 சங்கீதம் 7 முதல் 10 வசனங்களை வாசித்து நம்முடைய வீடுகளுக்கு இந்த நாளில் கடந்து செல்லலாம். சங்கீதம் 139 7 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். நம்முடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நிறைய நாட்கள் நம்முடைய வாழ்க்கை அல்ல. 20 வருஷம் பள்ளிக்கூடத்தில் செல்கிறது, சில வருஷம் சம்பாதிக்கிறோம், பிள்ளைகள், குடும்பம், ஒவ்வொரு இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடுகிற அந்த வாழ்க்கையில் வழி விசாலமான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? கேட்டுக்கு போகிற அந்த விசாலமான வழியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? அல்லது வழி இடுக்கமும் நெருக்கமுமான தேவனுடைய பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? ஆரம்ப தேவனுடைய கட்டளை, தேவனிடத்தில் நான் செல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் செல்ல முடியும். அதுவே மெய்யான வழியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நான் செல்ல வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அறிந்த பின்பதாகவும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அல்லது ஒளிந்து கொண்டிருக்கிறேன், மறைந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து தர்ஷீஷுக்கோ அல்லது என்னுடைய மீதியானுக்கோ நான் சென்று கொண்டிருந்தேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் நான் மோசே போல, யோனாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், தேவன் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் புயலை கட்டளையிடுவார். அப்பொழுது நான் தேவனிடத்தில் செல்வதற்கு அந்த புயலை கட்டளையிடுகிறார். மறுபடியுமாக இந்த நாளினுடைய தலைப்பு கூறி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். தேவன் எங்கேயும் எப்போதும் காண்கிறவர். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த
இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. கண்ணின் மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் நடந்தாத கிருபைக்காய் என்றும் தாங்கும் நம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் கடங்கி ஒழுகும் ஜீவிய வாருங்கள். யோர்தான் கடங்கி ஒழுகும் ஜீவிய வாருங்கள். எலியாவின் தேவன் எங்கே உன்னத விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உன்னத விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். தம் தாசரின் நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். தம் தாசரின் நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான். உன் கர்த்தர் முன் செல்வார். ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான். உன் கர்த்தர் முன் செல்வார். எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணி நடக்காத கிருபைக்காய் என்றும் தாங்கும் நம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் நம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார்.